Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்மளோட weight எப்படி லாஸ் பண்ணலாம் அப்படிங்கற அதுக்கான டிப்ஸ் சொல்லி தர போறேன். சோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட். இது வந்து முக்கியமா ஜென்ட்ஸ்க்கோ இல்லனா ஆஃப்டர் சி செக்ஷன் இருக்கிற லேடிஸ்க்கோ உள்ள அந்த பெல்லி வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். இதுக்கு ரொம்பலாம் பொருட்கள் தேவையில்லை. ஒரு half a tumbler தண்ணி, அப்புறம் வந்து பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து இது துளசி சீட்ஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சப்சா விதைகள், சப்சா சீட்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம், சப்சா சீட்ஸ். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா துளசி செடியிலேருந்து வர்ற விதைகள் தான். இதனுடைய மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபரீதமானது. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் தெரியும். இது வந்து என்ன பண்ணோன்னா நல்லா நம்மளுடைய ஹார்ட் நெஞ்சு எரிச்சல் அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். கலோரிஸ் வந்து ரொம்ப வெயிட் கலோரிஸ் வந்து தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள் வந்து இதனால வந்து உங்களுக்கு குறையும். அப்புறம் வந்து நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். இது சாப்பிட்றதுனால நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். அது போக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது வந்து க்யூர் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெரிய லிஸ்ட்லாம் அதில் கூகுள் பண்ணி பார்த்தா இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ நாளும் இதை பற்றின இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வெயிட் லாஸ்க்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் சாப்பிடாமல் இருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். பட் இதையும் ஒரு நாளைக்கு 2 தடவை, இந்த மெத்தடையும் ஒரு நாளைக்கு 2 times twice a day நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வெயிட்டும் உங்களுடைய பெல்லியும் குறையிறதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்தீங்கன்னா, முத நாள் நைட்டு வந்து ஒரு half a tumbler வாட்டரில் ஒரு 1 spoon சப்சா சீட்ஸு இதை வந்து போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் குறைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு சீடு, இந்த ஒரு சீடு வந்து ஊறினதுக்கப்புறம் 30 times பிக்கரா சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிறோம். அதாவது இது சாப்பிட்டோம்னா ஒரு சீடு இருக்க வேண்டிய இடத்துல 30 சீடு இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்டொமக் வந்து ஃபில் ஆகிடும் இது சாப்பிட்றதுனால. ஸோ அந்த மாதிரி ஃபில் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பசியே இருக்காது. தேவையில்லாமல் நம்ம வெளியில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அந்த தாட்டே நமக்கு வரவே வராது. ஸோ அதுவும் கூட ஒரு ரீசனாக இதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்போவே உங்களுக்கு வந்து இது நல்லா ஒரு மாதிரி பூரிச்சிட்டு வர்ற மாதிரி இருப்பாருங்க. இதை வந்து ஒரு ஃபுல் நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சதை நான் எடுத்திருக்கேன். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள், ஃபுல் ஜெல் மாதிரி ஆகிடும். இது சாப்பிட்றதுனால சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இது வந்து எவ்வளோ வெயிட் குறையும், ரொம்ப வெயிட் குறைஞ்சிருமா, டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். இது வந்து சுகர் கிடையாது. ஸோ இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. பட் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண நல்லா ஒரு மிராக்கலான ஒரு சேஞ்சஸே நம்மளுடைய பாடியில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல் மாதிரி உங்களுக்கு வந்து இது ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறமேட்டு நம்ம சின்ன சைஸில் இருக்கிற ஒரு லெமன், இது ஒரு half லெமன், ஒரு 2 to 3 drops இருந்தால் கூட போதும். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 to 3 drops லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது முக்கியமான ஒரு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் தான். இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. ஸோ ஹனி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு பாருங்கள், நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து குடிச்சிட வேண்டியதான். நல்லா ஸ்டிர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. அப்படியே நம்ம வந்து இதை சாப்பிட்டோம். இதை வந்து பாயில் பண்ணணும், இதை வந்து குக் பண்ணணும், இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நைட்டு ஊற வைக்கிறீங்க, காலையில் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஊறி இருந்திருக்கும். அதில் வந்து half a லெமன், அப்புறம் வந்து ஒரு 1 spoon வந்து ஹனி, அவ்வளோதான். இதை வந்து ஒரு நாளைக்கு 2 times நீங்கள் எடுத்துக்கலாம்.
ட்வைஸ் அ டே வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை சாப்பிட்டுட்டே வரும்போது ஒரு 1 வீக்கில் உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த பேக் சைடில் வந்து இந்த நம்மளுடைய பேக் போன் கிட்ட வர அந்த தேவையில்லாத மசில்ஸு, அப்புறம் வந்து பெல்லி, இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃபிட் ஆகிட்டு வர்றதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து கொடுக்குற டிப்ஸு எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். பட் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சொன்ன உடனே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, செய்கிறாங்க, அப்புறம் 1 or 2 days செஞ்சுட்டு அதை வந்து விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% வந்து நீங்களே உங்களுடைய வெயிட் வந்து குறையிறத கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு டேப்லெட்டோ இல்லை வந்து தேவையில்லாத ஒரு பொருட்களோ கிடையாது. இது சாப்பிடும்போது இது உடம்புல நல்ல நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணும்போது இதை வந்து தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்லேருந்து பியூட்டி மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லா டிப்ஸும் நான் வந்து ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.